மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள தராசு கிராமத்தை சேர்ந்த ஒரு மூதாட்டி 80 வயது மூதாட்டி தனது மகனுடன் வசித்து வந்தார். இந்த மூதாட்டி பார்த்தோம் அப்படின்னா தினந்தோறும் காலை மாலை இருவேளைகளிலும் புலவனூர் சாலையில தனியாக நடைபயிற்சி செல்வது வழக்கம். அதேபோல் இன்று மாலையும் இந்த மூதாட்டி வழக்கம் போல் புலவனூர் சாலையில நடைபயிற்சி சென்ற போது சாலை ஓரத்தில் அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்த ஒரு கும்பல் அந்த மூதாட்டியை வலுக்கட்டாயமாக அருகில் உள்ள சவுக்கு தோப்பிற்குள் இழுத்துச் சென்று மூதாட்டி சத்தம் போடாத முடியாத அளவு வாயில் மண்ணை கொட்டி மூதாட்டி அணிந்திருந்த உடைகளை கிழித்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த மூதாட்டியுடைய காது மற்றும் மூக்கில் இருந்த பவுன் நகைகளையும் அவர்கள் அறுத்துட்டு போயிருக்காங்க. கடும் பாதிப்புக்குள்ளான அந்த மூதாட்டி மயங்கிய நிலையில அந்த சவுக்குத்தோப்பிலே கிடந்த நிலையில அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த மூதாட்டிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆபத்தான நிலையில் அந்த மூதாட்டி இருக்கும் நிலையில தற்போது போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்று தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.